முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நழுவிய காட்சிதான் இது. அருந்ததியர் இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பூரில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய SP வேலுமணி, திமுக அரசு அருந்ததியர் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டை குறைத்து கொடுத்ததாக கூறினார். 6% இடஒதுக்கீடு வர வேண்டிய நிலையில் பெயருக்கு 3% என்ற இடஒதுக்கீட்டை செய்துவிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டது குறித்த கேள்வியை தவிர்த்தார். மீண்டும் மீண்டும் செய்தியாளர்கள் இந்த கேள்வியை எழுப்பியும் அவர் காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். தஞ்சாவூரில் பள்ளி விடுதியில் +2 மாணவி தற்கொலை செய்த வழக்கில் CBI தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யுமாறு கோரிய மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே மைக்கேல்பட்டியில் உள்ள பள்ளி விடுதியில் +2 மாணவி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மதமாறச் சொல்லி ஆசிரியர் வற்புறுத்தியதால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் பள்ளியை மூட வேண்டும் என்று இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்து வரும் CBI விடுதி காப்பாளர் சகாய மேரி மீது திருச்சி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதனை ரத்து செய்ய கோரி விடுதி காப்பாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவியை மதமாற்றம் செய்ய எந்தவித முயற்சியும் நடைபெறவில்லை என CBI கூறியது. மேலும் நன்கு படிக்கும் மாணவியை பிற வேலைகளை செய்ய அறிவுறுத்தியதால் அவர் கல்வியில் பின்தங்கும் நிலை ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தது. வழக்கு தொடர்பாக 141 பேரிடம் விசாரணை நடைபெற்றதாகவும் 265 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் CBI தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் விடுதி காப்பாளர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 471 நாட்கள் சிறைவாசம் முடிந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளியே வந்தார். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து புன்னகையுடன் வெளியே வந்தார். 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜியை பார்த்த உற்சாகத்தில் அவரது ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் பூமாலை தூவியும் மேளதாளங்கள் தாரை தப்பட்டைகள் முழங்கவும் ஆரவாரப்படுத்தினர். தொடர்ந்து செந்தில் பாலாஜியை திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வரவேற்றார். தொண்டர்களின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திக்குமுக்கு ஆடியபடி புழல் சிறை வளாகத்தில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தனது வாழ்நாள் நன்றிகள் என்று தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட பொய் வழக்காகும். இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் இருந்து மீண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களுக்கு சென்ற செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொன்முடி பொன்னாடை அணிவித்து வரவேற்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் செந்தில் பாலாஜி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அங்கிருந்து கிளம்பவே செந்தில் பாலாஜி அவரை வழியனுப்பி வைத்தார். திமுக விசிக விவகாரத்தில் மௌனம் காக்கவில்லை என்றும் நிதானமாக இருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடனான களம் 18 நிகழ்ச்சியில் இதனை கூறியிருக்கிறார். எப்போதுமே தொல் திருமாவளவன் வெளிப்படையாக பேசுவார், நிறைய பேசுவார். அவருடைய பேச்சுக்கு தான் அவருடைய பேச்சு என்பது அவருடைய அரசியலில் மிக முக்கியமானதாக இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக வெளியிலேருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அவர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இப்போ போகக்கூடிய சிக்கல்களில் நீங்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு முன்னெடுத்திருக்கீங்க, அதை ஒட்டி வரக்கூடியதில் அரசியல் ரீதியாக திமுகவோட உங்களுக்கு முரண்கள் இருக்குதா? திரு ஆதவ் அர்ஜுனா வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது அந்த முரணை அதிகரித்திருக்கிறதா? அதில் திருமாவளவன் ஏன் மௌனம் காக்கிறாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. மௌனம் காக்கிறாரா? இல்லை, நிதானமாக செயல்படுகிறோம் அப்படின்னு என்ன சொல்லலாம். மௌனம்லாம் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எதிர்பார்க்கிற வேகத்தை நம்மால் இதில் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் கட்சி நலன், கூட்டணி நலன் மிக முக்கியமானது. பேசாமல் இருந்தால் முரண்கள் வராது, செயல்படாமல் இருந்தால் முரண்கள் வராது. உரிமைகள், கோரிக்கைகள் எழுப்பப்படாமல் இருந்தால் முரண்கள் வராது. நாம் களத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம், உரிமைகளுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறோம், கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். அதனால் கூட்டணியில் இருந்தாலும் முரண்கள் எழுவது இயல்பு. விசிக தலைவர் திருமாவளவனின் பிரத்யேக முழு நேர்காணல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். சார் வணக்கம். தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புல சில குழப்பங்கள் இருக்கிறது, நேரடியான உத்தரவுகள் இதுல இல்ல அப்படின்னு நீதிபதி கார்த்திகேயன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை எப்படி பார்க்க சார்? 100க்கு 100 அந்த நீதிபதி தவறு சார், 100% தவறு. ஒரு மாவட்ட நீதிபதிக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் குழப்பங்கள் இருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே உச்ச நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு. எனக்கு சந்தேகமே இல்லை இதுல. இன்னொன்னு, இவருதான் அவரை சிறையில் அடைன்னு உத்தரவு போடுறாரு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 18 நாளைக்கு ஒரு தடவை, அடுத்த தேதி அது வரைக்கும் ஜெயில வை, அது வரைக்கும் ஜெயில வைன்னு இது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா டிவிலையும். இது நீ கேஸ் வந்துச்சு 2 வாரம் அடக்கி வச்சிருக்கிறாரு ஜெயில. எனவே யாரு ஜெயில அடைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களோ, யாரு உத்தரவுப்படி திரு செந்தில் பாலாஜி இல்ல யாரோ ஒருத்தர் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நீதிபதி தான் பிணையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு, அதாவது கண்டிஷனை 25 லட்சமோ 50,000மோ ஏதோ அந்த உத்தரவை அது ஜாமீன் கண்டிஷன்ஸை ஏத்துக்கிட்டு ஜாமீன் கொடுக்கணுமே தவிர இதுல அமலாக்கத்துறைக்கும் காவல்துறைக்கும் எந்தவித ரோலும் கிடையாது. நான் அந்த நீதிபதி தவறு செய்தாருங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செந்தில் பாலாஜி கிட்ட. இப்போ மீண்டுமா செந்தில் பாலாஜி தரப்பு உச்ச நீதிமன்றத்தை அணுகணும், இல்ல மறு உத்தரவை வாங்கி வரணும், அதன் அடிப்படையில தான் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த பிணை உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் ப்ரொசீஜரா சார்? அது ரொம்ப இது நான் சொல்றேன்னா, அந்த நீதிபதிக்கு அனுபவம் இல்லாதது எடுத்து காமிக்குது. இது என்ன இத மாதிரி சந்தர்ப்பங்கள் முந்தி எழுந்திருக்கு சார். என்ன செய்யணும்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சேம்பருக்கு எந்திரிச்சு போய் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட்ல இருக்கார், இவருக்கு மேல உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்ட நீதிபதிக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் அவருக்கு மேல சூப்பர்வைஸ் பண்றாரு. அந்த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் போன்ல கூப்பிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தா ஒரு 40 செகண்ட்ல விஷயம் முடிஞ்சிருக்கு, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. இவருக்கு அனுபவம் இல்ல, திணறிட்டாரு, தடுமாறிட்டாரு, ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பாதிக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அநேகமா இன்னொரு 1 hour 2 hours அவர் சொல்லியிருப்பாங்க கூப்பிட்டு, இந்த வார்த்தைலாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்க ஒரு சாதாரண மாவட்ட நீதிபதி, உச்ச நீதிமன்றம் தவறுன்னு நான் சொல்லலாம். நீ சம்பளம் வேலை செய்ய சம்பளம் வாங்கல, நான் சபார்டினேட் இல்ல, அவரு 3rd சபார்டினேட், ஹைகோர்ட்டுக்கு கீழே உள்ளவர். அவர் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது மிக மிக தவறு. அவர் அனுபவம் இல்லைங்கிறது தான் உச்ச நீதி போக வேண்டும் என்று போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹைகோர்ட்டே இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலே கூப்பிட்டு இவருக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவார்.
மிக்க நன்றி திரு தமிழ்மணி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கி இருந்த நிலையில் தற்போது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாக கூறியிருப்பதால் செந்தில் பாலாஜி இன்றே ஜாமீனில் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் மதன் வழங்க கேட்டும். நன்றி மதன், அபினேஷ். ஸ்ரீராமினி தொடர்ந்து மற்ற செய்திகளை நீங்கள் வழங்கலாம். நன்றி பாலா.